எனக்கு கொஞ்ச நாள் வந்து ஒரு ஆசை ஒன்று வாங்கினோன்னு அதான் எனக்கு வீட்டுக்கு வந்துடுது. சொல்லப்போனால் எனக்கு சின்ன வயசில் என் சித்தி வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அப்போ எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. அதனால் இப்போ ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியுது. அதனால் நம்ம அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன அது வந்து உங்களுக்கு தெரியலையா? பிரித்த உடனே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு கத்தின்னு சொல்ல முடியாது, என்னன்னு தெரியல. இதோ பாருங்க கைஸ், இப்படி பண்ணலாம். அது என்னென்ன தெரில. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்படி தான் இப்போ பென்சில் எடுத்து எழுத போது இந்த மாதிரி தான் வருது. நார்மலாக இப்படி எடுத்து இப்படி எழுத முடியல. கொஞ்சம் ஓவராக தான் பேசினுக்கேன்னு நான் நினைக்கிறேன். கேஸ் போட்டு இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கைஸ் இப்பயே 1 minute ஆயிடுச்சு. இன்னும் டைம் இல்லை நமக்கு. கைஸ் ஒரு வழியாக நம்ம பிரிச்சுட்டோம். என்ன அதுன்னு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பியானோ தான் கைஸ். எஸ், பியானோ தான் நம்ம வாங்கியிருக்கோம் வித் மைக். நான் நினச்சி கூட பார்க்கல மைக்கோட வரும்னு, சும்மா சொன்னேன். மைக் வந்து அதிலே இருந்தது. பபிள் ட்ராப் போட்டிருக்காங்க. இதை டப்புன்னு உடைக்கிறதுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் கைஸ். மைக்கை காணும். எப்படி பிடிக்கணும்? இது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்ல, அதுக்கப்புறம் உடைக்கணும். செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சியா நார்மலா? டைப் சி கைஸ். ஆனால் நார்மல் மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்க்கும்போது டைப் சி இருக்குது. இங்கே ஸ்க்ரூ போட்டு கட்டணும் கைஸ். கட்டில் கைஸ். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. இந்த சைடா? இந்த சைடில் மைக் வந்து எப்படி பிடிச்சி இழுக்கிறதுன்னு தெரில. இப்படி பிடிச்சி இழுத்தா ஒஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் இங்கே வந்து பேட்டரி போடுற இடத்துல ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. வாங்க கட்டிடலாம்.